Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து ஒரு போர்ட்ரேட்டை எப்படி ரியலிஸ்டிக்கா வரையிறது அப்படின்னு சொல்லிட்டு தான். இன்னைக்கு நான் எடுத்துக்க ரெஃபரன்ஸ் பிக்சர் பார்த்தீங்கன்னா ஆக்டர் விஜய் அவங்களோட பிக்சர் தான் எடுத்திருக்கேன். இதோட அவுட்லைன் எப்படி வரையிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி லாங் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவே புரியும். இன்றைக்கி நான் எடுத்துருக்கக்கூடிய பென்சில்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்டர் பிராண்டில் இருக்கக்கூடிய கிராஃபைட் பென்சில் தான். உங்கள்கிட்ட எந்த ஸ்கெட்ச் பென்சில்ஸ் இருக்கோ, எந்த பிராண்ட் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாக ஸ்கெட்ச் பண்ணுறப்ப சில பேர் வந்து தலைப்பகுதியிலேருந்து கீழே வரைக்கும் ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் நான் பொதுவாக வரைகிறப்ப கண் அந்த பகுதியை தான் ஃபஸ்ட்டு வரைவேன். ஸோ கண், மூக்கு, வாய் இதெல்லாம் வரைஞ்சிட்டு, அதாவது ஃபேஸை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஹேர் வரைகிறது, ஷர்ட் வரைகிறது, மீதியெல்லாம் அதுக்கப்புறம் தான் வரைவேன். ஸோ ஃபேஸ் எனக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சு அப்படின்னா வந்து மீதியை கண்டினியூ பண்ணுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் ஃபேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ வந்து நம்ம ஃபேஸோட எந்த பார்ட் ஃபஸ்ட்டு வரைய போகிறோமோ அதை வந்து எந்த அளவுக்கு ஜூம் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து நம்ம கிரிட் மெத்தடில் பிக்சர் வரைஞ்சிருந்தோம் இல்லையா, கிரிட் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த பிக்சர் தான் நான் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா நான் ஜூம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஐப்ரோலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து 3B பென்சிலை யூஸ் பண்ணியிருக்கேன். 3B பென்சிலை யூஸ் பண்ணி அந்த ஐப்ரோவோட அது எந்த டைரக்ஷனில் போகுதோ அதுக்கேற்ற மாதிரி சாய்ச்ச மாதிரி இது மாதிரி சின்ன சின்ன லைன்ஸாக போட்டுக்கோங்க. ஃபுல்லாக வந்து கலர் பண்ணாமல் லைட்டாக வந்து இதே மாதிரி வந்து சின்ன சின்ன லைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. இதே மாதிரி அந்த ஐப்ரோஸ் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாகவே பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் ஃபுல்லாகவே ஃபில் ஆனதுக்கப்புறம் அதை வந்து பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து ஒன்று ப்ரஷ் இல்லாட்டி வந்து பிளெண்டிங் ஸ்டம் இல்லாட்டி வந்து இயர்பட்ஸ் இது உள்ள எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து சின்ன பகுதி கொஞ்சமாக இருக்கிறனால வந்து நான் இயர்பட்ஸை யூஸ் பண்ணி இது மாதிரி லைட்டாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஐப்ரோ வந்து நல்லா ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பகுதியில் அந்த ஐப்ரோவோட கீழ்ப்பகுதியில் மட்டும் கொஞ்சம் டார்க்காக இருக்கிறது உங்களுக்கு தெரியுது இல்லையா. அதனால வந்து நம்ம 3B பென்சிலை விட டார்க்கஸ்ட் பென்சில் வந்து 5B இல்லாட்டி 6B எந்த பென்சில் வேணால் யூஸ் பண்ணலாம். அந்த பென்சிலை யூஸ் பண்ணி இது மாதிரி கீழ்ப்பகுதியை மட்டும் வந்து நான் டார்க்கன் பண்ணிக்கிறேன். இதே பென்சில் தான் யூஸ் பண்ணணும்னு எந்த ஒரு ரூலும் கிடையாது. ஒவ்வொருத்தவங்க ஒரு பென்சில் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து 3B பென்சில் யூஸ் பண்ணனால அதை விட டார்க்கர் ஷேட் வந்து 5Bயோ இல்லை 6Bயோ அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து HB ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து அதை விட கொஞ்சம் டார்க்கர் ஷேட் 2B 3B அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு டார்க்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கண் வரையலாம். ஸோ கண்ணை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 ஷேட் இருக்கும். ஒன்று வந்து டார்க்காக இருக்கும், அதை விட லைட், அதை விட ரொம்ப லைட், அது மாதிரி 3 ஷேட்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த பேஸ் பண்ணி 3 கலர்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ வந்து நான் 5B 3B அப்புறம் வந்து HB அது மாதிரி 3 ஷேட்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து 5B பென்சிலை யூஸ் பண்ணி எந்த இடம்லாம் டார்க்காக இருக்கோ, அதாவது கண்ணோட கருவிலியோட சென்டரில் சில சர்க்கிள் தெரியும், அதே மாதிரி மேலே இருக்க சில இடங்கள், அது மாதிரி எந்த இடம் உங்களுக்கு வந்து நல்லா டார்க்காக தெரியுதோ அந்த இடத்த ஃபஸ்ட்டு வந்து டார்க்கன் பண்ணிவிட்டு இப்போ அதை விட லைட்டர் ஷேட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணுக்கு மேலே லைட்டாக டார்க்காக தெரியுது இல்லையா, அந்த இடத்த ஷேட் பண்ணுறதுக்கு 3B பென்சில் யூஸ் பண்ணலாம். அதை விட லைட்டர் ஷேட் அப்படின்னு போகிறப்ப அதாவது ஸ்கின் கலர் லைட்டாக தெரியுது இல்லையா, அது மாதிரி இடத்துக்கு வந்து நம்ம வந்து HB பென்சில் யூஸ் பண்ணலாம். இது மாதிரி உங்களோட ஷேடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பென்சிலோட அளவுகளையும் மாற்றி வரைகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த ஃபோட்டோவில் தெரியுது இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து கண்ணோட கருவெளியில் வந்து டார்க்காக இருக்குது. ஸோ நம்ம அதை கலர் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு மேலே இருக்கிறதையும் கலர் பண்ணிட்டோம். ஸோ வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணி பார்த்து நீங்கள் கலர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ரியலாக தெரியும். ரொம்ப மேலேருந்து பார்க்குறப்ப வந்து அந்தளவுக்கு அந்த ஷேட்ஸில் வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. நான் இதே மாதிரி நான் ஃபுல்லாகவே அதை கலர் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் அதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சின்ன பகுதியை வந்து சின்னதாக முடிச்சுட்டே வரப்போ தான் இதாக இருக்கும். ஃபுல்லாக ஷேட் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம பிளெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து ஒரு இடம்னா அந்த இடத்த வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுங்க. நான் வந்து பிளெண்டிங் ஸ்டெம்மை வச்சு ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அது இன்னும் கொஞ்சம் எனக்கு ரொம்ப லைட்டாக தெரியுது, கண் அந்தளவுக்கு பவராக தெரியல, அந்த டார்க்காக இல்லைங்கிறனால என்ன பண்ணியிருக்கேன்னா அடுத்து வந்து 8B பென்சிலை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்த இடம்லாம் டார்க்காக தெரியுதோ அந்த இடத்த வந்து நான் இன்னும் வந்து அந்த 8B பென்சிலை யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் டார்க்கன் பண்ணுற மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இது மாதிரி ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஷேடில் வந்து அந்த ட்ராயிங் வந்து ஃபினிஷ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து பிளெண்ட் பண்ணி பாருங்கள். அது ஒரு மாதிரி டல்லாக தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன் மோர் டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்வியஸாக வந்து ஒரே ட்ரையலில் வந்து அது முடியாது. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மேலே அதை வந்து ட்ரை பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து அதை வந்து இன்னும் ரியலாக கொண்டு வர முடியும். எடுத்ததும் ரொம்ப டார்க் பென்சிலில் போட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேபி மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா வந்து அதை எரேஸ் பண்ணால் அதை வந்து திருப்பி அதை கொண்டு வர முடியாது. அதனால் வந்து லைட் டு டார்க் அந்த ஷேட்ஸில் போங்க. அப்போ தான் ஏதாவது தப்பு பண்ணால் நம்மளை ஈஸியாக எரேஸ் பண்ணி அதை வந்துட்டு திருப்பியும் வந்து வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு.
கடைசியாக ஷேட்ஸ் அண்ட் பிளெண்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக என்ன பண்ணுறோம்னா, இந்த கண்ணில் வந்து சின்னதாக வெள்ளையாக தெரியுது இல்லையா, அதாவது அந்த லைட் படுறப்ப அந்த இடம் வந்து நமக்கு இந்த கருவிழியில் வந்து ஒயிட்டாக தெரியும். அதை கொண்டு வரத்துக்கு எரேசர் யூஸ் பண்ணலாம். ஸோ குட்டியாக இது மாதிரி எரேசர் நம்மளுக்கு கிடைக்கும். மோனோ ஜீரோ எரேசர் அது மாதிரி கிடைக்கும். இல்லாட்டி நார்மல் எரேசரை வந்து சின்னதாக கட் பண்ணி அந்த எரேசரை யூஸ் பண்ணி இது மாதிரி லைட்டன் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி வந்து ஒயிட் பென் இருக்கும் இல்லையா, அந்த ஒயிட் பென்னை யூஸ் பண்ணி கூட அது வந்து இது மாதிரி ஒயிட் கலர் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் சைடில் இருக்கக்கூடிய கண்ணை வந்து ஃபுல்லாகவே நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி இப்போ வந்து லெஃப்ட் சைட்லேயும் வந்து நம்ம கலர் பண்ண போகிறோம். ஸோ சேம் தான், ஐப்ரோலேருந்து ஃபுல்லாகவே அதே மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சேம் பென்சில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த சைடில் வரைஞ்சிட்டு அதுக்கு அடுத்த சைடு வரைகிறப்ப நம்ம வந்து உங்களுக்கு எந்த சைடு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ, எந்த சைடு வாட்டமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு வரைஞ்சிக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து நம்ம வரைஞ்ச அந்த ஐஸ் மேலேயே வச்சு வரைகிற மாதிரி இருக்கும். அப்படி வைக்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து நம்ம வரைஞ்சது வந்து ஈஸியாக வந்து ஸ்மெஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அது மாதிரி இருக்குது, டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா வந்து நீங்கள் ஆப்வியஸாக கீழே வந்து ஒரு ஒயிட் பேப்பரை வச்சுட்டு அது மேலே கையை வந்து ரெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வரைகிறப்ப அது மாதிரி வச்சு வரைகிறப்ப ஸ்மெஜ் ஆகாது, கொஞ்சம் ஃப்ரீயாக நீங்கள் வரையலாம். இப்போ கண் பகுதி ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ப்ரஷ் இருக்கு இல்லையா, அந்த ப்ரஷ்லேயே ஆல்ரெடி வந்து அந்த பிளாக் ஸ்டெயின்ஸ்லாம் இருக்கும், அந்த பிளாக் பவுடர்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ரஃபாக வந்து ஸ்கின்னுக்கு வந்து எந்த இடத்துல டார்க்காக இருக்கோ அது மாதிரி இடத்துங்கள இப்போ வந்து நான் மூக்கு பகுதியில் மேலே மட்டும் நம்மளுக்கு வந்து லைட்டாக ஒரு அழுத்தம் தெரியும் இல்லையா, அந்த இடத்துல வந்து அந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி மட்டுமே நான் வந்து லைட்டாக பிளெண்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷேட் பண்ணி நான் பிளெண்ட் பண்ணல, டேரெக்டாகவே அந்த ப்ரஷ்ஷில் இருக்கக்கூடிய பிளாக் அந்த பவுடரை யூஸ் பண்ணி மட்டுமே பிளெண்ட் பண்ணலாம். அடுத்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து ஸ்கெட்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபேஸுக்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்க பென்சில் வந்து ஹெச்பி பென்சில் தான். எந்த இடத்துல வந்து ஷேட் தெரியுதோ அந்த இடத்துல வந்து ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கே வந்து ஷேட் தெரியலோ அதை வந்து பிளாங்காக விட்டுருங்க. அது மாதிரி ஃபஸ்ட்டு ஷேடிங் வந்து அது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே ஷேட் பண்ணிட்டேன். எந்த இடத்துல டார்க் டோன் தெரியுதோ அந்த இடத்துல மட்டும் ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணி நான் ஷேட் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் பிளெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரஷ் கூட யூஸ் பண்ணலாம். பட் ப்ரஷ்ஷை விட நீங்கள் வந்து கொஞ்சம் இது மாதிரி பிளேசஸ்லாம் வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு டிஷ்யூ பேப்பர் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அது வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் கோட் பண்ணி பண்ணுறப்ப வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ வந்து அந்த ஷேட் பண்ண இடத்துல மட்டும் நான் வந்து இது மாதிரி நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபேஸ் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து வந்து நம்ம லிப்ஸை வந்து கலர் பண்ணலாம். ஸோ லிப்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஃபேஸ் ஷேடை விட லிப்ஸில் இருக்கிறது கொஞ்சம் டார்க்காக இருக்குது இல்லையா, அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எந்த இடத்துலலாம் டார்க்காக இருக்கோ அதுக்கு வந்து நான் 2B பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபேஸ்க்கு வந்து நான் ஹெச்பி யூஸ் பண்ணோம். ஸோ அதை விட டார்க் ஷேடுங்கிறனால வந்து நான் 2B யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2Bயை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு எந்த இடத்துல டார்க்காக இருக்கோ அந்த இடத்துல ஷேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லோவர் லிப்ஸில் வந்து அந்த இடம் பிளாங்காக இருக்குது, ஒயிட்டாக இருக்குது இல்லையா, அதனால் வந்து அதை நான் ஃப்ரீயாக விட்டுறேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து லைட்டர் ஷேட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணி நான் ஷேட் பண்ணிக்கிறேன்.
எப்பவும் போல் சேம் டெக்னிக் தான். ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக ஷேட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அது இன்னும் கொஞ்சம் டிஃபைன் பண்ணுறதுக்காக வந்து ஒன் மோர் டைம் வந்து அதை விட டார்க் ஷேடை யூஸ் பண்ணி அதை வந்து கரெக்டாக எந்தெந்த இடத்துல லைன்ஸ் தெரியுதோ அது மாதிரி இடங்களில் வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஷேட் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிட்டேன். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப லைட்டாக இருந்தனால திரும்ப வந்து டார்க்கர் ஷேடை யூஸ் பண்ணி எந்த இடத்துல டார்க்காக தெரியுதோ அந்த இடத்துல மட்டும் லைட்டாக சின்ன சின்ன லைன்ஸ் இதே மாதிரி வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ வந்து இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் வந்து 3B பென்சிலை யூஸ் பண்ணி இது மாதிரி டார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அந்த லிப்ஸுக்கு நடுவில் சின்ன லைன்ஸ் மாதிரி தெரியும் இல்லையா, அதுக்காக வந்து எந்த இடத்துல லைன்ஸ் மாதிரி உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியுதோ அந்த இடத்துல லைன்ஸ் மாதிரியே வரைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி லிப்ஸில் வந்து சின்ன சின்ன அப்பர் லிப்ஸ் லோயர் லிப்ஸ்லாம் சின்ன சின்ன லைன்ஸ் தெரியும் இல்லையா, அதுவும் வந்து இதே மாதிரி குட்டி குட்டியாக லைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. ஸோ அந்த லைன்ஸ் வரைகிறப்ப மேலேருந்து கீழே கீழேருந்து மேலே அப்படிங்கிற மாதிரி வரைங்க. ரொம்ப அக்யூரேட்டாக நம்மளால் வரைய முடியாது. இது மாதிரி சில இடங்கள் எல்லாம் ஆப்வியஸாக எப்படி வரைவோமோ, பொதுவாக நம்ம லிப்ஸ் எப்படி வரைவோமோ அது மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். அதை இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கணுங்கிறதுக்காக நான் வந்து எரேசரை யூஸ் பண்ணி அந்த சின்ன சின்ன லைன்ஸ் கிட்ட குட்டி குட்டியாக ஒயிட்டாக தெரியும் இல்லையா, அந்த இடங்களை மட்டும் வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா பிளெண்ட் பண்ணுறப்ப ஃபுல்லாகவே பிளெண்ட் ஆயிரும். அப்போ வந்து அதை இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கணுங்கிறதுக்காக இது மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணலாம். இப்போ லிப்ஸ் ஃபுல்லாகவே நம்ம வரைஞ்சி முடிச்சாச்சு. அடுத்து வந்து மீசையும் தாடி அந்த பகுதி தான் வரையணும். அதுக்காக வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய லைன்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு லைன்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சிருங்க. எந்த ஒரு கிரிட் லைன் நம்மளுக்கு தெரியக்கூடாது. நான் பொதுவாக வந்து மீசை அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி முடி இது மாதிரி இடங்களில் வரைகிறதுக்கு வந்து எம்டி பால் பாயிண்ட் பென் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அந்த பெண்ணை யூஸ் பண்ணி வரைகிறப்ப அது வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக வேலை முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அந்த டெக்னிக் தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஒரு எம்டி பால் பாயிண்ட் பெண்ணை யூஸ் பண்ணி அந்த ஹேர் எந்த ஃப்ளோவில் இருக்கோ அந்த டேரக்ஷனில் வந்து குட்டி குட்டி லைன்ஸாக போடுங்க. நம்ம வரைகிற லைன்ஸ் வந்து ரொம்ப வந்து ஸ்டிஃபாக ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடாது. முடி இருக்கும் இல்லையா, மேலே கொஞ்சம் மேலேருந்து கீழ் நோக்கி அந்த புல்லெல்லாம் வரைவோம் இல்லையா, அது மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஸோ சின்ன சின்ன லைன்ஸ் அந்த ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். இதே மாதிரி மீசை அதுக்கப்புறம் கீழேயும் வந்து குட்டி குட்டி தாடி தான் இருக்குது, ரொம்ப ஆப்வியஸாக இருக்க மாதிரி தெரியல. அதனால் வந்து கீழே எந்தெந்த இடத்துல வந்து சின்ன சின்னதாக தெரியுதோ அந்த இடங்களில் மட்டும் நான் வரைஞ்சிக்கிறேன். இப்படி இது மாதிரி லைன்ஸ் வரைகிறப்ப வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்து எந்த ஒரு ஷேடிங்கும் இருக்கக்கூடாது. அப்போ தான் இது மேலே நம்ம ஷேட் பண்ணுறப்ப அந்த சின்ன சின்ன லைன்ஸ் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒயிட்டாக ஆப்வியஸாக தெரியும். அதுக்காக தான் நான் ஃபுல்லாக அந்த இடத்த வந்து எரேஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். அடுத்து நம்ம ஷேட் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் ஷேட் பண்ணுறதுக்கு வந்து இங்கே வந்து நான் 3B பென்சில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 3B பென்சிலை யூஸ் பண்ணி நம்ம எந்தெந்த இடத்துல லைன்ஸ் போடணுமோ அது மாதிரி இடங்களில் லைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. ஸோ முன்னாடி நம்ம லைன் போட்டோம் இல்லையா, பெண்ணில் வரைஞ்சோம் இல்லையா, அதே மாதிரி மேலேருந்து கீழ் நோக்கி இது மாதிரி சின்ன சின்ன லைன்ஸாக வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் வரைகிறப்பே நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த இடம் மட்டும் ஒயிட்டாக தெரியும். நம்ம முன்னாடி போட்ட இடம் மட்டும் ஒயிட்டாக இருக்கும், இப்போ வரைகிற இடங்கள்லாம் பிளாக்காக இருக்கும். இது மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணி வரைகிறப்ப நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவுமே வரைஞ்சிடலாம். இதை இது ஃபுல்லாக வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ப்ரஷ்ஷை வச்சு தான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா, அந்த இடத்தையும் வந்து அந்த ஸ்கின் கலருக்கு அந்த இடத்தையும் வந்து அதே மாதிரி நான் ஷேட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆல்ரெடி நம்ம ஸ்கின்னுக்கு வந்து HB பென்சில் யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த HB பென்சிலை யூஸ் பண்ணி அந்த இடத்தையும் நான் ஃபில் பண்ணி அதையும் நான் ஷேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த மீசை பகுதி வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருந்தனால அது இன்னும் கொஞ்சம் நம்ம டார்க்கன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டார்க் பென்சிலை யூஸ் பண்ணி இப்போ எந்த இடத்துலலாம் டார்க்காக தெரியுதோ, அந்த மீசை பகுதியில் வந்து எந்த இடத்துலலாம் டார்க்காக தெரியுதோ அந்த இடத்த மட்டும் டார்க்கன் பண்ணுங்கள். மீதி இடத்துல அப்படியே பிளாங்காக விட்டுட்டு அந்த இடத்த மட்டும் டார்க்கன் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் இப்படி வரைகிறப்ப வந்து நீங்கள் வந்து அந்த பிக்சர் ரெஃபரன்ஸ் பிக்சர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஜூம் பண்ணி அதை இப்போ நம்ம வந்து மீசை மட்டும் தான் வரைகிறோம் அப்படின்னா அந்த மீசை மட்டும் பார்க்குற மாதிரி வரைங்க. மீதி இடத்தெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாமல் அந்த இடத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறப்போ ஓகே நம்மளுக்கு வந்து கிளியராக தெரியும் இந்த இடம் வந்து டார்க்காக இருக்குது, இந்த இடத்துல லைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ரியலிஸ்டிக்காக வரையணும்னா கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் வந்து 1 by 1 வந்து ரொம்ப கவனித்து வரைகிற மாதிரி தான் இருக்கும். ஈஸியாக ரொம்ப கடகடன்னு வரைஞ்சிற மாதிரி இருக்காது. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப நான் வந்து 1 more time ஒரு கோட்டிங் கொடுக்குறேன். 1 to 3 times வந்து கோட்டிங் கொடுக்குறப்ப தான் நம்மளுக்கு வந்து பார்க்க இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம வரைஞ்சி முடிச்சாச்சு. இதோட பேலன்ஸ் பார்ட்டில் வந்து நான் பார்ட் 2 போடுறேன். ஏன்னா இதுவே லாங் வீடியோவாக போயிட்டுருக்கு. ஸோ வந்து இதை நம்ம பார்ட் 2 பிரித்து பண்ணலாம். ஐ ஹோப் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடுற ஒரு லைக்ஸ் தான் வந்து நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ரெக்கமெண்ட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இது மாதிரி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.